வெல்கம் டு ஸ்ரீகா சிஸ்டிக் சேனல். 1 இயர் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு வெள்ளரிக்காய் வச்சு எவ்வளோ அழகான சூப்பராக ஒரு டிஷ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதை அவ்வளோதான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே அரிசி நான் ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் எப்படி டிஷ் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நான் குக்கர் எடுத்து குக்கரில் கொஞ்சம் நெய் சேர்த்து நெய்யில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளரிக்காய், கேரட், அந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறேன். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறுதேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அந்த அரிசியை உள்ளே போடுறோம். அரிசியும் உள்ளே போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா ஊற வச்ச அரிசியாக இருந்தால் ஒரு 7 விசில் விட்டால் போதும். ஊற வைக்கல நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 17 விசிலாவது வைக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது மாதிரி சாப்பாடு நல்லா மேஷ் பண்ணுறது மாதிரி இருக்குது. இப்போ நான் 7 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம சஷ்டிக்கு எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம் வாங்க. சஷ்டிக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்பூனில் கொடுக்கறதுனால அவன் ஸ்பூனை பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு நான் ஸ்பூனில் கொடுத்து பழக்கம் கிடையாது. எப்போவும் கையில் தான் அள்ளி கொடுப்பேன். ஸ்பூனுன்னா அவன் ஸ்பூனை பார்த்தோட ஸ்பூனை வாங்கறதுக்கு ஆசைப்பட்றான். சரி ஸ்பூனை நீயே வச்சுக்க, அம்மா கையிலே உனக்கு சாப்பாடு அள்ளி தரேன், கையிலே அள்ளி கொடுத்துருங்க. பபாய்.